ஸோ மக்களே 50 lakhs பட்ஜெட்ஸ்ல BMW அண்ட் பென்ஸ் இந்த மாதிரி EV கார்ஸ் ட்ரை பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல மக்களே. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.6 inches டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஆஸ் வி ஹேவ் ஆப்ஷன் ஹியர். இதை நான் இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த மக்களே இது பார்த்தீங்கன்னா கேபின் பர்செப்ஷன் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த காரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி லைக் நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம டயர்டாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பி மோட்ல இருக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமா இந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம வந்து பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டோர் இருக்க வேணாம், ஒரு டோர் மட்டும் இறக்கணும் ஏற்றணும் அப்படின்னா we have a control in this particular system. இதை ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளனா கீழே இறங்குது. இங்கே ஃபைனலி ஓ மை காட் என்ன ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலி அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன். வாவ், நைஸ் மேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 30 to 40 minutes சார்ஜ் ஃபுல் ஆகிடும். சி த பேக் பியூட்டிஃபுல் டிசைன். கேன் யூ see it? 500 liters பூட் ஸ்பேஸ் இருக்கு மக்களே. நல்லா என்ன கிளாரிட்டியில வேற லெவலா இருக்கு மக்களே. அண்ட் இப்போ இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ற மூலமா காருக்கு கீழே நமக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் we can see it. என்ன மாதிரி மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்க இருதயராஜ். இன்னைக்கு நம்ம வந்து சைனீஸ் பிராண்டான BYD கார் ஷோரூம்ல தான் இருக்கும். BYD பிராண்ட்ல BYD Sea Lion 7 அப்படின்ற மாடல் தான் இருக்கு. இந்த காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேட்டரி, அதோட கெப்பாசிட்டி, இந்த மாதிரி கம்ப்ளீட் இந்த காரை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வாக் அரவுண்ட் வீடியோவை லெட்ஸ் கோ அண்ட் செக் இட். ஸோ மக்களே, எஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்குது BYD Sea Lion 7. இந்த பர்டிகுலர் மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட அவுட்லுக் பாருங்களேன். லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது அண்ட் DRL லைட்ஸ் வந்துருது. இந்த லைட்ஸ் நமக்கு வந்து இண்டிகேட்ஸும் இதுலயே வருது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பியூட்டிஃபுல்லான வெண்ட் போகுது. இந்த வெண்ட்ல மூலமா ஏர் உங்களுக்கு வெளியே இந்த பக்கம் வந்துடும். ஸோ டிரைவுக்கு அதோட ஏரோடைனமிக் டிசைன் பாருங்களேன். லைக் யூ கேன் சி, கேன் யூ சி த டிஃபரன்ஸ்? லைக் அந்த டிசைன் அவ்வளோ சூப்பரா ப்ரீமியமா பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பாருங்க. கேன் யூ சி த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்? அண்ட் அதே மாதிரி சைட் ப்ரொஃபைலும் பாருங்க. அண்ட் இந்த டயர் பாத்தீங்கன்னா இது 19 inch அலாய் வீல் வருது ஆக்சுவலி. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 millimeters வருது மக்களே. இந்த BYD Sea Lion 7ல 2 வேரியன்ட்ஸ் வருது. ஒன்னு வந்து பிரீமியம், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ். இந்த பிரீமியம் பாத்தீங்கன்னா ரியல் வீல் டிரைவ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவ். அண்ட் இதுல வந்து வீல்ஸ் பாத்தீங்கன்னா 19 inch அலாய் வீல் வரும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல 20 inch அலாய் வீல் வரும். இதான் அதோட டிஃபரன்ஸ். அதுவும் இல்லாம அதுல வர வீல்ல வர அந்த கேலிபர் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரீமியமான கார். இது வந்து நார்மலா ரெகுலரான கேலிபர்ஸ் வரும். ஆனா இந்த கேலிபர்ஸ், திஸ் இஸ் வாட் ஐ மீனிங் இட். அண்ட் பட் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டிக்காக ஒரு ரெட் கலர் கேலிபர்ஸ் வரும். லைக் டிஃபரன்ஷியேட், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கார் மக்களே வேற லெவலா இருக்கு. நான் உள்ள உட்காந்து பார்த்துட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ and it looks premium and elite. Let's go inside and we'll see like the interiors எப்படி இருக்கு, அதோட features எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, கம் ஆன். யா, சோ மக்களே இந்த ரைட் சைடு ORVM இந்த மிரர்ல பாத்தீங்கன்னா NFC ன்னு ஒரு இது எழுதி இருக்கு. கேன் யூ see it? இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்டு மாதிரி இருப்பாங்க. இந்த கார்டு நீங்க வைக்கிற மூலமா இந்த காரை வந்து நீங்க லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த காரை நான் வந்து டோர் ஓபன் பண்ண போறேன். ஸோ வி ஹேவ் a very small button here. இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் வருது. ஸோ இதன் மூலமா ஓபன் பண்றேன். ஆக்சுவலி ரொம்ப ப்ரீமியமா சூப்பரா இருக்கு. அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் லைட்டா அதை மூடுறேன் பாருங்களேன். இவ்வளவுதான், தட்ஸ் இட் கைஸ். இவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஒரு குவாலிட்டி சூப்பரா இருக்கு அண்ட் லெதர் ஃபினிஷ் செம்ம சூப்பரா இருக்கு. வாவ், ஃபைனலி BYD மக்களே, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே, BYD Sea Lion 7 கார்ல தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன். இதுதான் இன்டீரியர்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம இந்த இன்டீரியர்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதோட டோர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓகே, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல மக்களே. இது மக்களே டயன் ஆடியோ அப்படின்னு சொல்ற ஒரு 12 ஸ்பீக்கர்ஸ் இந்த கார்ல இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உட்காந்துருக்க சீட்டை சொல்ல மாட்டேன் பாருங்க, ரொம்ப ஸ்போர்ட்டி லுக்கா செமையா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்ஸும் பாத்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். ரொம்ப லைக் இந்த ஸ்போர்ட்ஸ் கார் லைக் அது அந்த அளவுக்கு செமையா இருக்கு. இதோட சீட்ஸ் கம்ஃபர்டபுளா. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார்ன்றனால எல்லாமே ஆட்டோமேட்டிக். இங்க ரியர் அண்ட் நியூட்ரல் அண்ட் டிரைவ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 15.6 inches டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஆஸ் வி ஹேவ் ஆப்ஷன் ஹியர். இதை நான் இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
வேணும்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடுது. இங்கே நார்மலாக ஃபோன் வைக்கிறதுக்கான இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆட்டோ ஆன் ஆஃப் அதெல்லாம் இங்கே இருக்குது. கியர் நாப் இருக்குது. இந்த கியர் நாப்ல ரிவர்ஸ் அண்ட் நியூட்ரல் அண்ட் டிரைவ் அதுக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான இருக்குது. அண்ட் இங்கே பார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ரிச் மோடுன்னு இருக்குது. இந்த ரிச் மோடு வந்து நீங்கள் வந்து பிரேக் அடிக்கும் போது உங்களோட பேட்டரி எந்த அளவுக்கு சேவ் ஆகும், அது மூலமாக நீங்கள் வந்து பேட்டரி கொஞ்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான ரிச் மோட், இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இறங்கும் போது பிரேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த டைம்லலாம் லோ அண்ட் ஹை இருக்குது. அந்த ஹை எங்கே யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது அங்கே நீங்கள் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதிகத்தன்மையான பவர் சேவிங் ஏற்படும். அது உங்கள் பேட்டரிக்கும் இது சேவ் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ரிச் மோடு இருக்குது. அண்ட் இங்கே வந்து நமக்கு இங்கே வால்யூம், இந்த ஸ்க்ரீன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ளவ் பாக்ஸ் நல்ல பெருசாகவே இருக்குது. திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ நிறையா பொருள் வைக்கலாம் போல். அண்ட் கப் ஹோல்டர்ஸ் இங்கே வந்துடுது. மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து நமக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கான சி டைப் சார்ஜஸ் அண்ட் யூஎஸ்பி எல்லாமே வந்துடுது. இங்கே திங்ஸும் வைக்கலாம். என்னடா எம்டியாக இருக்குன்னு பார்க்காம திங்ஸ் வைக்கலாம். நல்ல சூப்பரான லெக் ரூம் இருக்குது அண்ட் ஹெட் ரூம் நல்லாவே இருக்குது. அண்ட் அது பேக்லேயே நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஸ் யூ கேன் சி. கொஞ்சம் இங்கே வாங்க ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 42% சார்ஜ் இப்போ இதில் இருக்குது. இதை காமிச்சிருக்காங்க 42%. ஸோ மக்களே இது பார்த்தீங்கன்னா கேபின் பர்செப்ஷன் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த காரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி லைக் நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம டயர்டாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பி மோட்ல இருக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக இந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம வந்து டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் டு அவாய்ட் சர்டன் திங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 ஸ்பீடுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதோட ஃபங்க்ஷனு அது பியூட்டிஃபுல்லான விஷயம். அண்ட் இங்கே வந்து இப்போ கார் பார்க்கிங்கில் இருக்குது. அதனால வி கேனாட் சி ரைட் நவ் த ஹெட் அப் டிஸ்பிளே. பட் கார் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது காட்டும். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த 15.6 inches இந்த கம்ப்ளீட் டிஸ்பிளேக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. we are going to see that. ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்துடுது, அமேசான் மியூசிக், ஆல்பம்ஸ் வந்துடுது. இந்த பிஒய்டி ஸ்டோர் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள நிறைய அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூனோ இந்த பிஒய்டி இந்த ஸ்டோர் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி மூவிஸ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். தட் வில் ஒர்க் ஒன்லி when the car is like பார்க்கிங் மோட். இட் won't ஒர்க் while you're driving. ஸோ நீங்கள் சாங்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கான எல்லா இதுவுமே இதில் இருக்குது ஆக்சுவலி இதில். அண்ட் இதில் ஒரு ஆப்ஷன் பாருங்கள். கேன் யூ சி? ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா 360 கேமரா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்ன கிளாரிட்டியில் வேறு லெவலாக இருக்குது மக்களே. அண்ட் இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுற மூலமாக காருக்கு கீழே நமக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் we can see it. என்ன மாதிரி ஏதாவது சப்போஸ் கீழே எதாவது இருக்கா, ஏதாவது அனிமல்ஸ் படுத்துருக்கா, இல்லை கீழே ஏதாவது பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, we can see everything. அண்ட் இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். see பியூட்டிஃபுல்லாக கார் வந்து நிற்குது பாருங்க. BYD Sea Lion 7. this is the car inside that we are right now. அண்ட் இந்த காரில் இங்கே வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரோட கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது we can see the colors. wow, black one is a really sexy one man, and the white one where you can see everything. நான் ஒயிட்லேயே வச்சுறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, விண்டோஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஆம்பியன் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ட்ரங்க் ஓப்பன் ஆல் டோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் மக்களே, டோர்ஸ் எல்லாமே கண்ணாடி மூடி இருக்கு. இப்போ வந்து ஓப்பன் ஆல் அப்படி கொடுக்கும்போது கேன் யூ see it? இறங்குது. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் ஆல் விண்டோஸ் கொடுக்குறேன். 4 விண்டோவும் பண்ணுது, க்ளோஸ் ஆகுது பியூட்டிஃபுல்லாக. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் வென்டிலேஷன் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, எந்த அளவுக்கு பண்ணலான்ட்டுன்னு. அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இதில் ஆம்பியன் லைட்ஸ் இருக்குது. இந்த லைட்ஸ் இப்போ கரண்ட்டாக யூ கேன் see இந்த கலர் இருக்குது. இப்போ நான் இந்த கலர்ஸ் நான் மாற்றுறேன். கேன் யூ see? It's actually changing like ப்ளூ கலர் தெரியுதுங்களா? ஸோ கலர்ஸ்லாம் மாறுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஓகே நம்ம சைனீஸ் கார் சும்மாவா. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டோர் இருக்க வேணாம், ஒரு டோர் மட்டும் இறக்கணும் ஏற்றணும் அப்படின்னா we have a control in this particular system. இதை ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளனா see கீழே இறங்குது. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் இதை மேலே ஏற்ற போகிறேன். இப்போ இங்கே உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள். இப்போ மேலே ஏறுது, இங்கேயும் பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ தூரம் தான் ஏறணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக ஏறணும்னா ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஏறிடும். தெரியுதுங்களா? சூப்பர் பியூட்டிஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. லெட்ஸ் கோ பேக். வி கேன் ஓப்பன் த பூட். அண்ட் இப்போ உங்களால் பார்க்க முடியாது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம
ஆக்சுவலி பேனரோமிக் மூன் ரூஃப் இருக்கு. நான் இப்போ அதை ஓப்பன் பண்றேன். இதன் மூலமா ஓப்பன் பண்ணலாம், நம்ம இந்த டிவைஸ் மூலமா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதன் ஓப்பன் பண்றதுக்கு இங்கே வி ஹேவ் ஆப்ஷன்ஸ். இதை நான் கிளிக் பண்ணும்போது கேன் யூ see it? மக்களே நம்ம இந்த காரோட கம்ப்ளீட்டா நம்ம இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் இந்த கார் இந்த 15.6 இன்ச் இந்த டிஸ்பிளே மூலமா நம்ம வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ பேக்ல போய் அதோட லெக் ரூம் ஸ்பேஸ் அண்ட் ஹெட் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஸ்போர்ட்டி லுக்ல இந்த சீட்ஸ் இருக்கு. பேக்ல அதே கம்ஃபர்டபுள் இருக்கா, என்ன மாதிரி இருக்குன்றது லெட்ஸ் கோ அண்ட் see. ஃபைனலி ஓ மை காட், என்ன ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு. ஆக்சுவலி நான் சாஞ்சதுக்கு அப்புறம் கூட நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இது அட்ஜஸ்டபிள் ஹெட் அந்த இது இருக்கு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக கலர் சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி ஆக்வா கிரே கைண்ட் ஆஃப் சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் இங்கே லெக் ரூம் ஸ்பேஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஹெட் ரூம் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.9 இன்ச்சஸ் இருப்பேன், நான் இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். அண்ட் இங்கே நமக்கு வந்து ஏசி வெண்ட் வந்துடுது, சார்ஜிங் போர்ட் வந்துடுது, திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த இது இருக்கு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, லைக் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கிற ஒரு சீட் இருக்குது. அண்ட் இங்கே நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாவ், இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் சும்மா அப்படி இருக்கும்னு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஸோ இங்கே திங்ஸ் வைக்கலாம் போல இருக்குது. ஸோ வி கேன் கீப் த திங்ஸ் இங்கே ஏதாவது. அண்ட் இங்கே ஐ திங்க் கப் ஹோல்டர்ஸ், நான் நினச்ச சன்கிளாஸஸ் வைக்கணும், கப் ஹோல்டர்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரீமியமாக இருக்குது பாருங்களேன். அகெயின் ப்ரெஸ் பண்ணுறேன். வாவ், நைஸ் மேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் இட். அண்ட் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹேண்ட் பிடிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் அண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலாக அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணி வரேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. லைக் சீரியஸ்லி கேன் யூ see it? அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து அந்த ஆம்பியன் லைட்ஸ் வந்து கேன் யூ see it? ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணால் இங்கே அந்த லைட் வரும் போல இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட், ரொம்ப கிரேட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பேக்கில் போயிட்டு பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது என்னன்றது, அப்புறம் சார்ஜிங் அதெல்லாம் நான் சொல்கிறேன். லெட்ஸ் கோ பேக். ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் காருக்கு நம்ம சார்ஜ் போடுறதுக்கான இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் ஹவுஸில் இருக்கிற 7 kW ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் அப் டு லைக் 8 to 9 hours உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுது. பட் இதே நீங்கள் வந்து ஒரு டிசி கரண்ட் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பண்ணுறீங்கன்னா ஒரு 150 kW இல்லை 200 kW இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 30 to 40 minutes சார்ஜ் ஃபுல் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆஸ் we can let's go and see the back, beautiful design. Can you see it? BYD name வந்துருது. அண்ட் அதோட என்ன பர்டிகுலர் மாடல், இந்த நேம் பேட்ச் வந்துருது, Sea Lion 7 அது வந்துருது. அண்ட் EV as you can see. இப்போ இதை நம்ம வந்து பூட் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பட்டன் இருக்கு. திஸ் கார் ஹாஸ் லைக் மெனி ஆப்ஷன்ஸ். அங்கே நம்ம இருக்கு அந்த 15.6 இன்ச் அந்த டிஸ்பிளே மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரிமோட் கீ இருக்கு, அதை நான் காட்டுறேன், அதன் மூலமாகவும் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் ஸ்பீக்கர்ஸ் வருது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 500 liters பூட் ஸ்பேஸ் இருக்குது மக்களே. நிறைய திங்ஸ் வைக்கலாம், உள்ளே நமக்கு ஒரு ஸ்பேஷியஸ் கொடுத்துருது. அண்ட் இங்கேயும் நிறைய திங்ஸ் வைக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு க்ளோஸ் திஸ். அதுவே க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இந்த பூட் ஸ்பேஸ்ல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அங்கே டிஸ்பிளேல வி ஹேவ் ஆப்ஷன் லைக் எவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணிக்கணும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஜஸ்ட் இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங்ஸும் வி ஹேவ் இன் திஸ் கார். And yes, as I said, like this car is a premium car, and this car has a 19-inch alloy wheel, and this is the the design and everything you can see. And inga speakers varudhu, inga ellame irukku, and that's it. In the car pathina, as I mentioned, in the car la இந்த காரோட pricing வந்து பாத்தீங்கன்னா ex showroom 49 lakhs வந்துருது. And on road it will be changed, it may change based on the state that you are in. So 49 lakhs. So the people who's going to buy like BMW, Benz car, especially for EV brands, so இதை செக் பண்ணிட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தென் டிசைட் பண்ணுங்க. இட் வில் பி a great choice for you. ஸோ மக்களே, இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் மோர் automobile and many videos from this channel. And thank you once again. Bye. Oh my God.